Hi students, now exercise 2.7 la 7 sum பார்க்கலாம். Find the 10th term கேக்குறாங்க of a GP whose 8th term is 768 and the common ratio is 2. Given first என்ன கொடுத்துறாங்க எழுதிடலாம். 8th term 768 அப்ப 8th term T8 equal to 768. Common ratio தெரியும் உங்களுக்கு R value 2. எது கேக்குறாங்க? T10 தான் நமக்கு கேக்குறாங்க. சரியா? இப்போ Tn ஃபார்ம் போடலாமா? GP ஃபார்ம் A ஃபார்ம் Tn ஃபார்ம் வந்து A R power n minus 1. இப்போ ஃபர்ஸ்ட் T8 எடுத்துங்க 768. ஏன்னா தெரிஞ்ச வேலை தான் தெரியாத வேலை கொண்டு போகணும் இல்லையா? அப்போ இது இருந்து நமக்கு A வேலை கண்டுபிடிக்கலாம். இப்போ T8 இருக்கா ஃபார்ம் நமக்கு A வேலை தெரியாது, R வேலையும் தெரியும் 2ல. அப்போ 2 பவர் n இங்க 8 minus 1 சரிங்களா, equal to 768. அப்போ என்னது A into 2 power வரும் 7 வந்துருமா, equal to 768. 768 என்ன பண்ண நீங்க இப்போ 7 டிவைட் போட்டு அந்த 2 power மாத்துங்க. 3 2s are 6, 1 are 16, 8 2s are 16, 4 2s are 8. 2 போட்டா 1 2s are 2 இருக்கும், 1 9 2. 2 போட்டா இருக்கும் 9 2s are 18, மே 1 6. நமக்கு 42 வா. 2 போட்டா 24, 2 போட்டா 12, 2 போட்டா 6 2 3. 1 2 3 4 5 6 7 8 8. அப்போ 2 power 8 இன்ட்டு 3 வருது. இங்க A இன்ட்டு நமக்கு 2 power 7 இருக்கா, 2 power 7 டிவைட்ல போகுமா, அப்போ 2 power 8 டிவைட் பை 3 பை 2 power 7 அப்போ 3 நமக்கு சப்ளை 7 நமக்கு மொத்தமாக கிடச்சா ஒரு 1 2 வரும் சரிங்களா. அப்போ அந்த 2 இன்ட்டு 3 6 ஆகிடும். அப்போ A வேல்யூ நமக்கு 6 கண்டுபிடிச்சாச்சு. R வேல்யூ தெரியும், A வேல்யூ தெரியும். அப்போ நம்ம நமக்கு T10 கண்டுபிடிச்சலாமா. இப்போ T10 equal to A R power n minus 1 இங்க 10 minus 1. அப்போ 6 இன்ட்டு நமக்கு வந்து 2 power 9. இப்போ 2 power 9 சொல்லும்போது வேல்யூ நம்ம வரும் 512 வரும் இல்லையா நமக்கு சரியா. அதான் நம்ம 2 power வேல்யூ தெரிஞ்சுங்குது. நமக்கு ஒரு 512 வந்துடும். அப்போ 6 இன்ட்டு என்னது 512 மல்டிபிளமா 6 2s are 12 remaining 1 6 1s are 6 1 not 7 6 5s are 30. அப்போ அது 3072. இதான் நம்மளுக்கு ஆன்சர். இப்போ இங்க ரொம்ப சிம்பிளான சம் தான் இல்லையா. அது T8 ஆரும் கொடுத்துட்டாங்க. அந்த T8 வச்சு நம்ம A கண்டுபிடிச்சிட்டு T10 கண்டுபிடிச்சாச்சு.